அம்பையர்ஸ் பண்ண தவறான முடிவுகளால கிரிக்கெட்ல நடந்த டாப் 3 கான்ட்ரோவர்சியல் மூமெண்ட்ஸ். நம்பர் 1, 2008 இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சிட்னில ஒரு டெஸ்ட் ஆடிட்டு இருந்தாங்க. அந்த மேட்ச்ல இந்தியா 11 பேரோட போயிருந்தாங்க. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கு 15 பேர் ஆடி கொடுத்திருந்தாங்க. 4 அம்பையர்ஸ் உட்பட. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமா அந்த டெஸ்ட் சீரிஸ் முழுக்கவே ஏமாத்தி இருந்தாங்க. உதாரணத்துக்கு இந்த ராகுல் டிராவிடுடைய விக்கெட்டை பாத்துக்கோங்க. டிராவிடுடைய பேட்ல பால் படவே கிடையாது. பேட்ல தான் லைட்டா உரசி இருக்கும். ஆனா அதுக்கு ஸ்டீவ் பக்னர் அவுட் கொடுத்திருப்பாரு. சரி, இது கூட தெரியாம நடந்துச்சுன்னு மன்னிச்சு விட்டுறலாம். ஆனா இதுக்கப்புறம் நடந்ததாங்க மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி. அந்த டெஸ்ட்ல 333 டார்கெட்டோட இந்தியா ஆடிட்டு இருந்தாங்க. கங்குலி சிறப்பா அடி 50 போட்டிருந்தாரு. அப்ப பிரெட்லி வீசின பால் ஆனது கங்குலி பேட்ல எட்ஜ் பட்டு ஸ்லிப்புக்கு கேட்ச் ஆடி இருக்கும். அந்த ஸ்லிப் கேட்ச மைக்கேல் கிளார்க் பிடிச்சிருப்பாரு. அவர் பிடிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும் அந்த பாலானது முன்னாடியே பிச் ஆயிதான் அவருடைய கையில போய் உட்கார்ந்திருக்கும். அதோட கேட்ச் பிடிச்சிட்டு எந்திரிக்கும் போது கூட பால தரையில கீழ வச்சிட்டு தான் அவர் எந்திரிச்சிருப்பாரு. சோ கிளியரான நாட் அவுட்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். அது கங்குலிக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால க்ளூலெஸ்ஸா நின்னுட்டு இருப்பாரு. அப்ப ரிக்கி பண்ணிங்க பார்த்து மார்க் பென்சன் அவுட் கொடுக்கலாமா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. அப்ப ரிக்கி பண்ணி அவுட் கொடுத்துட்டு இவன் வெளியே போயே ஆகணும், ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மார்க் பென்சன் அவுட் கொடுத்திருப்பாரு. இது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியை உருவாக்குச்சு. எப்படி ஒரு அம்பையர் ஃபீல்டிங் டீம் கிட்டே இது அவுட்டா நாட் அவுட்டான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சனங்களை வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அந்த சீரிஸ் முழுக்கவே ஆஸ்திரேலியா ஏமாத்திட்டு தான் இருந்தாங்க. அதனாலேயே நம்ம அந்த மேட்சையும் தோத்தோம், அந்த சீரிஸையும் தோத்தோம். நம்பர் 2, 2024 சிபிஎல் ஆன்டிகாவும் டிகேரும் ஆடிட்டு இருக்கும்போது இமாத் வாசிம் பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப அவருடைய பேட்ல ஒரு பால் படும். அது அவருடைய பேட்ல பட்டு தான் பட்டிருக்கு அப்படிங்கிறது ஈஸியா தெரிஞ்சிருக்கும். எட்ஜுடைய சத்தமும் கேட்டிருக்கும். அது எல்பிடபிள்யூன்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணிருப்பாங்க. நாட் அவுட்னு சொல்லிட்டு அம்பையர் கொடுத்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறமும் டிகேஆர் வந்து டிஆர்எஸ் போயிருப்பாங்க. டிஆர்எஸ்ல ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது இமாத் வாசிமுடைய பேட்ல கிளியரா பால் பட்டது தெரிய வந்திருக்கும். அப்ப தேடம் பேர் அவசர அவசரமா டிசிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்னிக்கோல போய் பார்த்திருப்பாரு. ஸ்னிக்கோல அவர் என்ன பார்த்திருப்பாருன்னா பேட் பேட்ல பறதால தான் ஸ்னிக்கோல வந்துட்டு சத்தம் கேட்குது. அதனால பேட்ல பால் படல. சோ எல்பிடபிள்யூல இது அவுட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் கொடுத்திருப்பாரு. இது மிகப்பெரிய சர்ச்சையவே கிரவுண்டுக்குள்ள உருவாக்குச்சு. அவுட் கொடுத்தது இமாத் வாசிம் ரொம்பவே கோவப்பட்டுருவாரு. பேட்ல பால் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேட்டை தொட்டு காமிப்பாரு. வெளியே போகும்போதுமே இது எப்படி அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிருப்பாரு. ஆன்டிகுவா டீம் முழுக்கவே ரொம்பவே கொதிப்புல இருந்தாங்க. அப்ப அம்பையர்ஸுமே உணர்ந்திருப்பாங்க இது தப்பா அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இமாத் வாசிமை திரும்ப உள்ள கூப்பிட்டு பேட்டிங் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அப்ப பொல்லாட் என்ன பண்ணிருப்பாருன்னா அது எப்படி நீங்க அவுட் கொடுத்து வெளியே அனுப்பின ஒரு பேட்ஸ்மேனை வெளியே போன ஒரு பேட்ஸ்மேனை நீங்க திரும்ப உள்ள கூப்பிடலாம், அது தப்பு தானே, இது அவுட்னு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணி இருந்திருப்பாரு. அதை பார்த்து டிகேஆர் கோச் டக் அவுட்னு ஒட்டுமொத்த பிளேயர்ஸுமே கத்த அந்த பக்கம் இருந்த ஆன்டிகுவா பிளேயர்ஸும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே டக் அவுட் மாறி மாறி போய் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அம்பையர்ஸ் கிட்டயும் ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு இது போச்சுன்னா சிபிஎல் டைரக்டர் மைக்கேல் ஆலே இறங்கி வந்து ரெண்டு டீமையும் சமாதானப்படுத்தி மேட்சை கண்டினியூ பண்ண வச்சிருந்திருப்பாரு. இமாத் வாசிம் திரும்பவும் பேட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. நம்பர் 3, 2019 வேர்ல்ட் கப் ஃபைனலை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த ஃபைனல்ல எக்கச்சக்க கான்ட்ரோவர்சி நடந்துச்சு. 242 டார்கெட்டோட இங்கிலாந்து ஆடிட்டு இருந்தாங்க. அப்ப கடைசி 3 பாலுக்கு 9 ரன் இருந்தப்போ பென் ஸ்டோக்ஸ் ஒரு பால் அடிச்சுட்டு 2 ரன் ஓடி இருந்திருப்பாரு. ரெண்டாவது ரன் கம்ப்ளீட் பண்ணிருப்பாரு. அப்ப கப்தில் வீசின பாலானது அவருடைய பேட்ல பட்டு 4 கோடி போயிருந்திருக்கும். அதை பார்த்து அம்பையர் என்ன பண்ணிருப்பாருன்னா 6 ரன் கொடுத்திருப்பாரு. அவங்க ஒண்ணு 2 ரன் பிளஸ் பவுண்டரி பால் போயிருச்சு இல்லையா, அதனால 4 ரன் சொல்லிட்டு 6 ரன் கொடுத்திருப்பாரு. இந்த டிசிஷன் ஆனது மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி கிளப்பிச்சு. ஏன்னா அதனால தான் மேட்ச் சூப்பரா இருக்கு போய் இங்கிலாந்து வேர்ல்ட் கப் அடிச்சாங்க. எதுக்காக குமார் தர்மசேனா 6 ரன் கொடுத்தாரு, 5 ரன் தான் கொடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் ஓவர் த்ரோ அப்படிங்கிறது ஃபீல்டிங் டீம் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கால கொடுக்கிறது, அதை ஏன் பேட்ஸ்மேனுடைய உடம்புலயோ பேட்லயோ பட்டு போனா அதையும் ஓவர் த்ரோ கணக்குல சேர்க்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? பேட்ஸ்மேனுடைய உடம்புலயோ பேட்லயோ பால் பட்டு போனாலுமே அதை ஓவர் த்ரோ கணக்குலயும் சேர்க்கலாமா, இல்ல அதுக்கப்புறம் அந்த பால் டெட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாமா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.